அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல 26வது நாள்ல விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர், அருப்புக்கோட்டை, விருதுநகர் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளையும் சுற்றுப்பயணம் செஞ்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சாரு. சாத்தூர்ல பேசின புரட்சி தமிழர் எடப்பாடியார் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது திமுகவுக்கு பயமாகிடுச்சு. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில 27,779 பேர் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு அதிமுக சார்பில் முறையிட்டோம். அதனால அவங்க நீக்கப்பட்டிருக்காங்க. பெரம்பூர் தொகுதியிலையும் 12,085 பேர் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு முறையிட்டு இருக்கோம். அந்த வழக்கு இப்போ நிலுவையில இருக்கு. இதே மாதிரி டி நகர் தொகுதியிலையும் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் போலியா சேர்க்கப்பட்டிருக்காங்க. அந்த வழக்கும் நிலுவையில தான் இருக்கு. திமுகவோட மூத்த அமைச்சரா இருக்கக்கூடிய துரைமுருகன் பொய்யான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல எடப்பாடி பழனிசாமி வாக்காளர் பட்டியல் திருத்தம் பத்தி வாய் திறக்காதது ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. துரைமுருகன் மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு, ஆனா அவர் தப்பு செஞ்சா கண்டிப்போம். ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய திமுக தான் போலி வாக்காளர்களை சேர்க்கறதுல மும்மரமா இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் போராட்டம் தான். மக்கள் அவ்வளோ பிரச்சனையில இருக்காங்க. திமுக தன்னோட சொந்த கட்சிக்காரங்கள்ட்டயே செல்வாக்கு இழந்துடுச்சு. மக்கள் மத்தியிலையும் செல்வாக்கு இழந்துருச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி படு தோல்வி சந்திப்பது உறுதி. சென்னை மாநகராட்சி தேர்தல்ல கள்ள ஓட்டு போட முயற்சி பண்ண ஒருத்தரை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பிடிச்சு போலீஸ்ட கொடுத்தாரு. ஆனா அன்னைக்கு ஒப்படைச்சவரை கைது செஞ்சாங்க. கள்ள ஓட்டு போட்டவரை விடுவிக்கவும் செஞ்சாங்க. இப்படிப்பட்ட திமுக கட்சிக்கு எங்களை பத்தி விமர்சனம் செய்யறதுக்கு அருகதையே கிடையாது. அம்மா இருக்கும்போது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்துச்சு. அப்போ 1 மணி நேரத்துல 1200 ஓட்டுகளை பதிவு செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு போனோம். 1 மணி நேரத்துல எப்படி இவ்வளவு ஓட்டு பதிவாகும் அப்படின்னு கேள்வி கேட்டு முறைகேடு தேர்தல்ல ரத்து செஞ்சுச்சு நீதிமன்றம். கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தியதுலயும் முறைகேடு நடந்துச்சு. திமுக அரசாங்கமே அந்த தேர்தலை ரத்து செஞ்சிருச்சு. இப்படி கள்ள ஓட்டு போலி வாக்காளர்களை நம்பிதான் திமுகவே இருக்கு. இன்னைக்கு ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எங்க பார்த்தாலுமே பணம் தான். ஊழல்ல ஸ்டாலின் அரசுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம். டாஸ்மாக் கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலா விற்கிறதுனால வருஷத்துக்கு 5,400 கோடி ஊழல் நடந்திருக்கு. மேலெடுத்து உத்தரவுன்னு சொல்லி சேல்ஸ்மேன் சொல்றாங்க. இந்த 4 வருஷத்துல 22,000 கோடி ரூபாய் திமுக அரசு கொள்ளடிச்சிருக்குன்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. வேண்டாம்ப்பா, தப்பு. மது அருந்தனால உடல் நலத்துக்கு கேடு. நம்மள யாரும் மது அருந்த வேணாம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி தொண்டர்கள்ட்ட வேண்டுகோள் கேட்டிருக்காரு. சாத்தூரை தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்துல ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி உட்பட 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்லி தன்னோட எழுச்சி உரைய ஆரம்பிச்சாரு. திறமையில்லாத ஸ்டாலின் ஆட்சியில ஒரு மருத்துவக் கல்லூரியாவது தொடங்க முடிஞ்சிச்சா அப்படின்னு திமுக ஆட்சிக்கு தன்னோட எதிர்ப்பை காட்டியிருந்தாரு எடப்பாடியார். தேசிய தலைவர் காமராஜரை பத்தி அவதூறா பேசுற திமுகவை சேர்ந்தவங்களை கூட ஸ்டாலின் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இப்படி பண்பே இல்லாதவங்க ஆட்சி அடுத்த வருஷத்துல காத்துல கரைஞ்சு போற மாதிரி கரைஞ்சு போயிடும். தமிழகத்துல தொடர்ந்து கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் 20 நாள்ல 11 பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுச்சு. நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய கேவலமான ஆட்சி தான் நடக்குதுன்னு எடப்பாடியார் ஆதங்கப்பட்டாரு. தமிழ்நாட்டுல சிறுமியிலிருந்து மூதாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல. ஸ்டாலின் கிட்ட நான் பலமுறை சட்டமன்றத்துல வலியுறுத்தி சட்டம் ஒழுங்க சரி செய்யணும்னு சொன்னேன். ஆனா இப்ப வர சட்டம் ஒழுங்கு சரி செய்ய முடியாம ஸ்டாலின் அரசு திணறுது. ஏன்னா செய்யறது எல்லாமே திமுக காரங்க தானே. இப்படி ஸ்டாலின் ஆட்சியில நடக்கிற தவறுகளை மக்கள் மத்தியில சுட்டிக்காட்டிய எடப்பாடியார் 2026ல அதிமுக ஆட்சி மலர்ந்தா ஏழையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோன்னு உறுதி கொடுத்துட்டு தன்னுடைய 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை மக்களோட அளப்பரிய அன்போட வெற்றிகரமா முடிச்சிருக்காரு.